மாண்புமிகு அவை முன்னோர்களுடைய வார்த்தைகள் கவனத்தில் கொள்ளப்படுவதோடு மாண்புமிகு இதற்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள் அலுவலில் முதலாக வள்ளுவருடைய குரல் வாசித்த பின்பு வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெறும். அந்த நேரம் முடிந்ததும் சீராவரியிலே பேசலாம். அது மட்டுமல்ல, அவர்கள் மட்டுமல்ல, இங்கு எல்லா மாமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் குறித்து எல்லோருமே கவன ஈர்ப்பு தீர்மானம் விதி 55 கீழ் தந்திருக்கின்றார்கள். நம்முடைய அதிமுகத்தை சேர்ந்த அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஐயா OPS அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், ஐயப்பன் உட்பட அதிமுகத்தில் பல பேர் தந்திருக்கார்கள். அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி உட்பட தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை. மறுக்காத பட்சத்தில் இந்த அவையில் குந்தகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ இங்க இவ்வளவு விவகாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஏற்கனவே முதல்வராக இருந்தவர்கள். ஆகவே கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவர்களுக்கு பேசுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று பல முறை சொன்னதுக்கு பிறகும் சட்டத்துக்கு புறம்பாக விதிக்கு புறம்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதாதைகளை கொண்டு வந்து சட்டமன்றத்திற்குள் அதை காட்டுவது சட்டத்துக்கு புறம்பானது. அதுபோல் நம்முடைய அதிமுக உறுப்பினர்கள் பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பேசிய வார்த்தைகள் எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது. பத்திரிகைகள் ஊடகங்கள் உட்பட அனைவருமே இந்த காட்சிகளையோ அல்லது வார்த்தைகளையோ நான் பேசியது உட்பட அனைத்தையும் நீங்கள் வெளியிடக்கூடாது என்னுடைய அனுமதி இல்லாமல் என்பதையும் இந்த அவையினுடைய மேலான கவனத்திற்கும் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு